வணக்கம். இந்திரா கிச்சன்லேருந்து இந்திராமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ரெசிபினா, அதாவது ஸ்நாக்ஸு ஓலை பக்கடா, புது விதமான ஓலை பக்கடா எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ml பிடிக்கிற கப்பில் வந்து பச்சரிசி மாவு 3 கப்பு மாவு எடுத்து ஜலிச்சு வச்சுருக்கேன். அதுக்கு வந்து 1 கப்பு கடலை மாவு, அதையும் ஜலிச்சு விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் எள்ளுங்க, வெள்ளை எள்ளு, அதையும் இதில் சேர்த்து விட்டுக்கலாம். 1/4 கப்பு வேர்க்கடலை, அதை மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். ஒரு 3 கொத்து கருவேப்பிலை, அதையும் மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். ஒரு 4 பல்லு பூண்டு, அதையும் மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். ஒரு 10 வரமிளகாய், அதையும் மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ வந்து மிளகு வந்து ஒரு 1.5 ஸ்பூனு, 1.5 ஸ்பூனு மிளகு, 1.5 ஸ்பூன் சீரகம். இதை வந்து நல்லா கொஞ்சம் நொரன்னு உடச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்சியில். இப்போ வந்து நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா நொரன்னு, நல்லா ரொம்ப நைஸ் இல்லாமல் நொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். ஓலை பக்கடா வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா ஜீரண சக்தியாகவும் டேஸ்ட்டும் நல்லா கிடைக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். உப்பு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா நைஸாக கலந்துட்டு நான் சுடு எண்ணெய் சேர்க்கும்போது காமிச்சிடுவேன். 3/4 குழிக்கரண்டிங்க எண்ணெய், அதை அப்படியே சேர்த்து விட்டுக்கலாம். இந்த பக்குவத்தில் வரணும். மாவு வந்து சூப்பராக பேசஞ்சு வச்சு பாருங்கள். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நீட் வாட்டத்தில் இருக்கு பாருங்கள். முறுக்கு குழல் வந்து ஓலை பக்கடா செய்து அந்த அச்சு போட்டுக்கோங்க. இப்போ புளிஞ்சு விட்டுக்கலாம். திருப்பு வடியில காமிங்க பாருங்க. வெந்து நல்லா நுரையெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்க. இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓலை பக்கடா எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு பாருங்க. செம சூப்பராக வந்துருக்குது. நல்லா ரெட்டு, கிரீனு, பிளாக் கலரு எல்லாமே கலராக வந்துருக்கு பாருங்க. சூப்பராக வந்துருக்குது. அதாவது இந்த கருவேப்பிலை வந்து கிரீன் கலராக வந்துருக்குது, மிளகாய் சிகப்பாக, மிளகு வந்து கருப்பாக இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா பொறுன்னு இருக்குது. இந்த சூப்பரான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்திராமாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.